கோயம்புத்தூரோட பிரைம் லொக்கேஷனுக்கான டெஃபினிஷனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காந்திபுரம், முக்கடம் ரயில்வே ஸ்டேஷன், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்எஸ்புரம், ரேஸ் கோர்ஸ், சாய்பாபா காலனி, அந்த வரிசையில் அடுத்ததாக ஹியூஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வடவள்ளி தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லி டெவலப்டு ஏரியா, எல்லா வீடுமே பாருங்களேன் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா, எலைட் பீப்புள்ஸுக்கான ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸுங்க இது. இங்கே 9.25 ஏக்கரில் உங்களுக்கு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது. ஏன்னா வடவள்ளி ஏரியாக்குள்ளே இன்றைக்கி ஒரு வீடு இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படி போனாலே நியர்பை ஒரு 1 crore கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே. பட் இன்றைக்கி நம்ம ரெவ்யூ பண்ண போகிற ப்ராஜெக்டில் வடவள்ளி மெயின் ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு தனி வீடே 75 lakhsல கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆர்எஸ்புரம், காந்திபுரம் இந்த மெயின் ஏரியாவில் இருந்தெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ராவலிங் டைமுக்குள்ளே உங்களுக்கான ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான கரெக்டான சாய்ஸ் இது தாங்க. வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறதுக்காக ராஜ்மோகன் சார் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன், ப்ராஜெக்டோட நேம் சொல்லுங்கள். ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பாரத் சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்துலேருந்து வடவள்ளி போகிற ரோட்டில் வடவள்ளிக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறேன். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த லேஅவுட் கொடுத்துருக்குறோம். ஒரு 9 ஏக்கரில் வெல் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 40 அடி 33 அடி தார் ரோடு கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்க், இண்டிவிஜுவல் டேப்ஸு, ட்ரீ பிளான்டேஷன், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ட்ரஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் வரைக்குமே வரும். அப்ரூவல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவல் ரெண்டுமே இருக்குதுங்க உங்களுக்கு. இப்போ நானும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம போயிருக்கோம். இருந்தாலும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கும், இல்லைன்னா ஒன்று ஒவ்வொரு விதமான ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கான ஒரு ப்ராஜெக்ட், எந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார வீடு வாங்கணுன்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். அது அவங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளார ஆர்எஸ்புரம் ஏரியாலையோ இல்லை காந்திபுரமோ இல்லை சாய்பாபா காலனி இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃப்ளாட் தான் வாங்க முடியும். இண்டிவிஜுவல் லேண்டு வாங்கி வீடு கட்டணுங்கிறது முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நம்ம சிட்டிக்குள்ளார அது கார்பரேஷன் லிமிட்டில் நம்ம இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லா கட்டணும் ஆசைப்பட்டால் கூட 75 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, 75 லட்ச ரூபாயிலே தனி வீடு ஸ்டார்ட் பண்ணலாம், வீடு கட்டலாம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரு 5 minutes ட்ராவலிங் டைம் தான், 5 to 6 கிலோமீட்டர் வருங்களா கரெக்டாக. ஏன்னா அப்படி லொக்கேஷனில் இன்றைக்கி ஆர்எஸ்புரத்தில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் சிங்கிளாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு 2 BHK அப்படின்னா கூட 1 கோடியை தொட்டுருங்க கண்டிப்பாக. பட் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டிங்கன்னா வர்ற ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்யூர்டாக இருக்குது. எல்லாமே ப்ரீமியம் வில்லாஸ் தான், லக்ஸுரி வில்லாஸ் தான். ஸோ இப்படிப்பட்ட ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கான சொந்த வீடு ஒரு 75 லட்சம் ரூபாயில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. அதே மாதிரி லோன் சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறீங்க? லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% லோன் போய்க்கலாங்க. ஓகே, நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போய்க்கலாம், வில்லாவாக வேணாலும் லோன் போய்க்கலாங்க. லேண்டுக்கு 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடாக போகிறப்ப அப் டு 80% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்போ சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட்டு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது. கோயம்புத்தூருக்குள்ளே ஆர்எஸ்புரம்லேருந்து 5 minutes ட்ராவலிங் டைம், அதுவும் உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே, அதுவும் வடவள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபுல்லி டெவலப்ட் ஏரியா. இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்னு வெளியூரில் இருந்தெல்லாம் கோயம்புத்தூருக்கு மைக்ரேட் ஆகி வந்துட்டுருக்காங்க. முக்கியமாக என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சிட்டி லிமிட்டுக்குள்ளே நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் கேட்குறேன், இது எந்த மாதிரியான லொக்கேஷன் சார்? சுற்றியுமே வந்து ஸ்கூல், காலேஜஸ் ஆகட்டும், இன்றைக்கி ரொட்டீன் லைஃபுக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு போகிறேன், இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் போகணும் அப்படின்னாலும் எங்கே போகணும், இந்த ஏரியா பற்றி சொல்லுங்கள் சார். அக்ரி யூனிவர்சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்மய வித்யாலயம் இருக்குது, இந்த புறம் எடுத்திங்கன்னா நேரு வித்யாலயம் இருக்குது, பாரதி வித்யாலயம் இருக்குது, யுவபாரதி ஸ்கூல் இருக்குங்க. இதெல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து 2-3 minutes ட்ராவல் பண்ணாலும் நம்ம ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆயிடலாங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வெறும் 1 கிலோமீட்டர் தான். மெயின் ரோடு உள்ளே போயாச்சுன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு பேங்க்கு மற்ற எல்லா வசதியுமே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. கோயம்புத்தூர்னாலே நம்ம மருதமலை முருகன் கோயில் தாங்க ஃபேமஸ். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் நம்ம கோயிலுக்கே ரீச் ஆயிடலாங்க. இது எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இது வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளங்க.
அதிகபட்சமாக நீங்கள் மெயின் காந்திபுரத்துலேருந்து வந்தால் கூட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி மெயின் லொக்கேஷனில் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேரோட ட்ரீம். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டங்க. ஏன்னா எப்படி போனாலுமே உங்களுக்கு பாருங்களேன், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க தான், லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் தான் இருக்குது. இப்படி போனீங்கனாலும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு, கோயம்புத்தூர்லேயே அக்ரி யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 2-3 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு மருதமலையே 5 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆயிடலாம். ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், செக்யூர்டாக அவ்வளோ ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட டெவலப் பண்ணியிருக்காங்க. 200 பிளாட்ஸ் இருக்குங்க. மினிமம் 1.5 சென்ட்லேருந்து எடுத்துக்கலாம். மினிமம் 1.5 சென்ட்லேருந்து எடுத்துக்கலாம். 75 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் வடவள்ளியில் வீடு. இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட கிடைக்காதுங்க. ஸோ இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், முக்கியமாக விசிட் பண்ணிடுங்க. ஏன்னா எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா தான் இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் அண்ட் எலைட் பீப்புள்ஸுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது ஒரு 1.5 சென்ட்லேருந்து இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் இமீடியட்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரீலான்ஸ் ஆஃபராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 40 அடி 30 மணி ரோட்லையும் நமக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து சைட் புக் பண்ணணும்னோ வந்து புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வில்லாவோ இல்லை லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நாங்கள் பேங்க் சைட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவாங்க.